ஸோ மீல் ஆஃப் த டே இது புளி சாதம், வேர்க்கடலை எல்லாம் கொஞ்சம் போட்ட புளி சாதம், பாவக்காய் கறி. எப்போவுமே நம்ம சென்டரோட ஐடென்டிட்டி லேண்ட்மார்க் வந்து சின்ன வெங்காயம். ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிப்பது என்னென்னா, நம்ம சென்டரில் சின்ன வெங்காயமே தொடர்ந்து அனைத்து சமையலுக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சின்ன வெங்காயம் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. என்னெல்லாம் சொல்லணும்னு தெரியாது, எல்லாமே நல்லதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் டெய்லி இன்றைக்கி மீல் ஆஃப் த டே. அப்புறம் ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அறுசுவையில் முக்கியமான சுவை வந்து இனிப்பு. சர்க்கரை பேஷண்ட்டு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விதியை மீறி அதை உடைத்து நம்ம சென்டரில் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இனிப்பு வழங்கப்படுகிறது. ஏன்னா எது மேலே ஆசையாக இருக்கிறோமோ அதே நம்ம தேடலாக அவாவாக இருக்கும். நம்மளுடைய தேடல் அங்கே முடியணும். அப்போது அது மற்றதை நோக்கி போக முடியாது. வயிற்று பசியும் அப்படிதான், உடல் பசியும் அப்படிதான். தீரும் வரை எப்போ தீர்ப்போம் என்று இருக்கும். தீர்த்த பின்னாடி நம்ம மகிழ்ச்சி ஆகிடுவோம். அதனால் அறிவு பசியும் அப்படிதான். ஆனால் அது வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். 3 பசியில் இந்த வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசி அனைவருக்கும் வருவது தான் இந்த வயிற்று பசியும் உடல் பசியும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இனிப்பு வழங்கப்படுகிறது. அனைவரும் அதை மகிழ்ச்சியாக உண்கிறோம். அறுசுவையிலேயே முதல் சுவை இனிப்பு சுவை தான். அந்த இனிப்பு சுவை நாக்கின் நுனியில் இருப்பது தான். சர்க்கரை இனிப்பு வகைகளை உள்நாக்கில் வைத்தால் நமக்கு இனிப்பு தெரியாது. நுனி நாக்கில் வைத்தால் தான் நமக்கு இனிப்புகள் நல்லா தெரியும். ஏனென்றால் இந்த சுவை மொட்டுகள், டேஸ்ட் பட்ஸ், இனிப்புக்கான டேஸ்ட் பட்ஸ் நாக்கின் நுனியில் இருக்கிறது. அறுசுவைக்கும் வேலை கொடுப்போம். பாவக்காய், புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, கொஞ்சம் பாவக்காயிலேயே துவர்ப்பும் இருக்கும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.